வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, செப்டம்பர் 12 எண்ணம் எங்கும் செல்லும் என்ற தலைப்பில் இன்றைக்கு சிந்திக்க தருகிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில். பொதுவாக சொல்லுவார்கள் அல்லவா, பணம் பாதாளம் வரை பாயும் என்று. ஆனால் உண்மையில் எண்ணம்தான் எங்கும் பாயும், எங்கும் செல்லும் என்பது. சமீபத்தில் அண்மையில் ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஒரு பள்ளியிலே சிறப்பு விருந்தினராக என்னை அழைத்த போது நான் சென்றிருந்தேன். அங்கே என்னுடைய பேச்சின் துவக்கத்திலே அங்கிருந்த மாணாக்கர்களை எல்லாம் பார்த்து கேட்டேன், மிக அதிவேகமாக செல்லக்கூடியது இந்த உலகத்தில் எது என்று கேட்டேன். மாணவர்கள் அவர்கள் சிறுத்தை என்றார்கள், சிலர் குதிரை என்றார்கள், சிலர் இன்னும் ஒரு படி மேலே போய் ஏரோப்ளேன் என்றார்கள், ராக்கெட் என்று சொன்னார்கள். எல்லாம் சொன்னார்கள். ஆனால் நான் சொன்னேன், இந்த உலகத்திலேயே அதிவேகமாக செல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது என்றால் அது உங்களுடைய எண்ணம்தான். ஏனென்றால் இந்த உலகத்திலேயே அதிவேகமாக செல்லக்கூடிய எண்ணம் எதனோடு ஈடு சொல்லலாம் என்றால் ஒளியின் வேகத்திற்கு ஈடு சொல்லலாம். ஒளி ஒரு நொடிக்கு 3,00,000 கிலோமீட்டர், 3,00,000 சராசரியாக 3,00,000 கிலோமீட்டர் செல்லக்கூடிய அந்த வேகத்திற்கு இணையாக எண்ணம் இருந்த இடத்திலிருந்து எங்கும் பாய்ச்சலாம். எனவே எண்ணம் வலிமையானது என்று சொன்னேன். தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் சொல்கிறார்கள், எண்ணம் எங்கும் பாயும், அதிவேகம் உடையது, அதிக ஆற்றல் உடையது என்பதனாலே மிக அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நல்ல எண்ணங்கள் எவ்வளவு வேகமாக சென்று தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ அந்த அளவுக்கு தீய எண்ணங்களும் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதனாலே அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிலே ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். எவர் ஒருவர் எண்ணத்தின் மீது அக்கறை கொண்டு அதன் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்துக் கொள்கிறார்கள் அவர்களே அறிஞர்கள் என்று போற்றப்படுவார்கள் என்று கூறுகிறார்கள். அப்படி அறிஞர்களாக நீங்களும் திகழ வேண்டும் என்றால் தொடர்ந்து உங்களுடைய எண்ணத்திலே எந்தவித கலங்கமும் தீய செய்திகளும் வந்து சேர்ந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அதற்கு எப்போதும் உங்களுடைய எண்ணத்திலே ஒரு பெரிய மகானின், அறிஞரின் திருவுருவத்தையே நினைவில் கொள்ளுமாறும் அல்லது உங்களுடைய உருவத்தையே நினைவில் கொள்ளுமாறும் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி தொடர்ந்து பழக்கப்படுத்தி கொள்வதனால, தொடர்ந்து நல்ல எண்ணங்களிலே வாழ்வதனால நல்ல வாழ்க்கை அமையும் என்பதனால தான் பெரியவர்கள் மனம் போல் வாழ்வு என்றார்கள், மனம் போல் மாங்கல்யம் என்று சொன்னார்கள். வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்று வள்ளுவர் சொன்னார். இப்படி எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு எண்ணத்தை ஆராய வேண்டும் என்று சொல்லிவிட்டு எண்ணத்தை எதனால் ஆராய்வது என்கிற கேள்விக்கும் பதில் சொல்கிறார். எண்ணத்தை வைத்துதான் நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். எப்படி முல்லை முள்ளால் எடுக்கிறோமோ அதுபோல என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனிகள் குறிப்பிடுவதை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.